டிஹெச்ஆர் ராகா ஆஹா சிறந்த இசை. என்ன மேட்டர் அன்னைக்கு? இன்னைக்கு சரவணராவினி மாட்டிக்கிட்டாங்க. அவங்க ஒரு பிரைடல் மேக்கப் சென்டர் வச்சிருக்காங்க. அங்க ஆண்களுக்கு அனுமதி கிடையாதான். ஓ, அங்க நாம கால் பண்ணி எனக்கு கொஞ்சம் மேக்கப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம். அதுக்கு பிறகுதான் சண்டையே ஆரம்பிச்சது. இன்னைக்கு இதுதான் ஐபோன் ஜெயிச்ச கதை. யாரு அனுப்புனாங்கன்னு பிறகு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வருகிறது இது எப்படி இருக்கு. ஹலோ ஹலோ வணக்கங்க. வணக்கம். சரவ என்ன பேரு சரவர்னா? சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க. சரவணராணி. சரவணராணியா? வணக்கம். நான் வந்து கல்யாணம் பண்ண போறேன். என்னங்க கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லுங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க. அப்படி சொல்லுங்க. என்ன நீங்க ஒரு கல்யாணம் பண்ண போறேன்னு இவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கேன். நானும் பொண்ணு தேடி 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 எங்கெங்கயோ போய் வந்து இப்பதான் கிடைச்சிருக்கு. சோ கல்யாணம் வந்து நாங்க வச்சிருக்கோம் பாருங்களேன். இந்த கல்யாணத்துக்கு வந்து உங்களதான் நாங்க மேக்கப் ஆர்டிஸ்டா எடுக்க போறோம். சரி, அதுக்கு சந்தோஷப்பட மாட்டீங்களா? எவ்வளவு பேர் வராங்க? என்னத்துக்கு சந்தோஷப்படுறோம்? எவ்வளவு பேர் வராங்க? என்னங்க பொசுக்குன்னு முடிச்சிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். சரி, என்ன அப்படி சொல்லுங்க. ஒரு ஆர்வம் காட்டுங்க. காலையிலே இப்படி மசம் இருந்தா எப்படிதான் பிசினஸ் போவோம்? இல்ல பரவாயில்ல, சொல்லுங்க. ஓகே, என் ஒய்ஃப் வந்து வரப்போற ஒய்ஃப், இப்போ ஒய்ஃப்னு சொல்லக்கூடாதுல்ல, வரப்போற ஒய்ஃப் வந்து ரொம்ப அழகா இருப்பாங்க பாருங்க. நான் வந்து பர்சனாலிட்டி அவ்வளவு பெருசா கிடையாது. ஓகே, அதனால எனக்கு வந்து இந்த ஃபேஷியல் இந்த ஹேர் இதெல்லாம் கொஞ்சம் பண்ணி. இல்ல நாங்க வந்து கைஸ்க்கு செய்யறது இல்ல. என்ன நீங்க ஆரம்பத்திலேயே கோளாறு பண்ணிட்டு இருக்கீங்க? கைஸ்க்கு செய்யறது இல்லங்க. ஏன் பண்ணக்கூடாது? என்னோட பிரச்சனையா, எனக்கு செய்ய பிடிக்கல, செய்யல. காலையிலே இப்ப பாருங்க, இன்னைக்குதான் 10 மணிக்கு தான் கல்யாணத்துக்கு ஓகே சொன்னாங்க. என்னைக்கா? இன்னைக்கு கட்டிக்கிறேன்னு சொல்லி ஓகே சொல்லிட்டாங்க. சோ ரொம்ப சந்தோஷமா அடுத்த வேலையை பாக்கலான்னு உங்ககிட்ட போன் அடிச்சா நீங்க காலையில இப்படி குண்டை தூக்கி போடுறீங்க. என்ன பேசுறீங்க இப்ப? என்ன நீங்க வந்து உங்க வைஃப கூப்பிடுங்க, அவங்கள பேச சொல்லுங்க. என்கிட்ட இன்னும் வைஃப் ஆவலங்க. சரி பரவாயில்ல, யாரும் வைஃபா தானே ஆக போறாங்க, அவங்கள கூப்பிடுங்க. என்ன அவங்கள கூடயே கல்யாணம் பண்ணி கூட வச்சுக்கிட்டா பிரச்சனை இல்ல. இப்பயே கூட சுத்திட்டு இருப்பாங்க. சரி, அப்ப அவங்க தானே புக்கிங் என்கிட்ட பேசணும். நான் கைஸ்க்கு ஒண்ணும் செய்யல. இப்ப நீங்க அவங்கள கூப்பிடுங்க. ஏன் நீங்க பேசுறீங்க என்கிட்ட? காசு கொடுக்க போறது நான் பேசாம. காசு கொடுக்குறீங்களோ அதுவோ அது எனக்கு தேவையில்ல. பேசுறது அவங்க தான் செய்ய போறாங்க. நான் வந்து எனக்கு செய்யறதுக்கு தான் கூப்பிட்டேன். சாரி, நான் கைஸ்க்கு செய்யறது இல்ல. ஏன் செய்யறது இல்ல? என்ன பிசினஸ்? என்னோட ப்ரொசீஜர் எனக்கு பிடிக்கல, நான் செய்யல. என்ன உங்களுக்கு நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இது எழுதியா போட்டுறீங்க, நாட் ஃபார் மைன் அப்படின்னு ஸ்டேட்டஸ்லயே போட்டுருக்கேன். மென்ஸ் நாட் அலௌட்னு. மென்ஸ் நாட் அலௌடா? எங்க யாரை கேட்டுங்க இந்த மாதிரி எழுதி போடுறீங்க நீங்க? நீங்க என்ன எப்படி மாட்டுறீங்க? நீங்க யாரு நீ என்ன மாட்டுறதுக்கு? நீங்க முதல்ல அப்ப ஏன் நீங்க வந்து அந்த மாதிரி பேசுறீங்க? நான் ஒரு மனசு வந்து கல்யாண சந்தோஷத்துல இருக்கான். அவன்கிட்ட எப்படி பேசணும் அடிப்படை இது நாலேஜ் உங்களுக்கு இல்ல. நீங்க என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க? என்ன நாலேஜ் இல்ல? நீங்க வந்து பாத்துருக்கீங்களா கடையில? என்ன நாலேஜ் இல்ல? பேசும்போதே தெரியுது என்ன நாலேஜ் பண்ணுவீங்க. நீங்க சர்டிபிகேட் இருக்கா உங்களுக்கு? எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க பேசாதீங்க. நீங்க வேணும்னா அவங்களை கூட்டு வந்து என்கிட்ட பேச சொல்லுங்க. நான் இப்ப லேடியை தானே பேச சொல்றேன். நீங்க காய் வந்து பேசுறீங்க. அவங்களுக்கு இது வேணும், அவங்களுக்கு அது வேணும்னு. நான் அவங்கள பத்தி பேசவே கண்ட்ரோல் பண்றீங்க வைஃப. லேட்டா எப்படி கண்ட்ரோல் பண்ண போறீங்கன்னு தெரியல. நான் தான் முடிவு பண்ண அவங்க பூர்வம் எப்படி இருக்குன்னு. இப்ப எப்படி கண்ட்ரோல் பண்றீங்க? நீங்க என் வாழ்க்கையில நீங்க தலையிட பாக்குறீங்க. நீங்க ஏன் விஷயத்துல பரவாயில்ல, நீங்க வேற பிரைடல் போய் பாத்தீங்க. வேணாப்பா, புக்கிங்கே ப்ராப்ளம் கொடுக்குறீங்க. இன்னும் என்ன ப்ராப்ளம் கொடுக்க போறீங்களா? வேணாம் பரவாயில்ல. ஹலோ, நீங்க வந்து தப்பான ஆளுகிட்ட விளையாடுறீங்க தெரியுமா? பிசினஸ் பண்ண முடியாதாங்க. அப்புறம் என்ன மேட்றீங்களா? என்ன 10 வருஷம் பிசினஸ் பண்ணிட்டா என்ன பெருசா? என்ன நீங்க மேட்றீங்களா? ஆமா, நான் மிரட்டுறேன் தான். நான் பயப்படல. உங்களுக்கு பயப்படல தானே? பேசுங்க. எப்படி போன்ல வந்து பேசாதீங்க. நான் உங்க கடை கீழே தான் இருக்கிறேன். நீங்க அப்புறம் என் போன் நம்பர் எடுத்து வச்சுட்டு எனக்கு திரும்ப கூப்பிடுங்க, SMS பண்ணுவீங்க. அதுக்கு தான் நான் வந்து அந்த மாதிரி போட்டிருக்கேன். ஆமா, அப்படியே அன்சமா இருக்கீங்க பாருங்க. திருப்பி பாத்துட்டீங்களா நீங்க? இப்ப ஏன் காலையில வம்பிழுக்கிறீங்க? நான் வம்பிழுக்கே கிடையாது. நீங்க ஒழுங்கா பேசுறீங்களா? ஓகேயா? ஆண்கள் முடியாதுன்னு சொன்னா என்ன? அது ஆண்களை அவமானப்படுத்துற மாதிரி இல்ல? ஆமா, அது அழகா சொல்லுங்க. அதாவதுங்க சொல்றேன். அதாவதுங்க பிரதர்ன்ற வார்த்தையே உங்களுக்கு வரல. சரி பிரதர், உங்களுக்கு என்ன உள்நோக்கு தப்பான இது மனசுல இருக்கு உங்களுக்கு. அதனாலதான் இப்படி. இனிமேல் உங்களுக்கு பிசினஸே வராது பாருங்க. பரவாயில்ல, கல்யாணம் பண்ண போறீங்க. நான் எதுவும் சொன்னா நல்லா இருக்காது. சொல்லுங்க பாப்போம். வேணாம், அது காலையிலேயே வேணாம். நான் போயிட்டு எல்லாம் சந்தோஷமா இன்னைக்கு வந்து கால் உங்களுக்கு பண்ணா பரவாயில்ல. நீங்க எப்படி அறுத்துக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு பிடிக்கலன்னா விட்டுற வேண்டியதானே. நீங்க வேற ஆள்கிட்ட போய் பாருங்க. வேற ஆள் கைஸ்க்கு நிறைய பேர் செய்யறாங்க. ஒரே கோலால லேடியா இருக்கு. இந்த உங்க கடை முன்னுக்கு வந்துட்டு நாட் அலௌட் போட்டிருக்கீங்களா? அதெல்லாம் பிச்சு போட்டு இதே எப்படி எழுதி ஓட்டுறா இல்லையா பாருங்க. Oh my god. Hello, Udaya. இது எப்படி இருக்கு? ஐயோ. இது எப்படி இருக்கு?